பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த வாரம் டான்ஸ் மாரத்தான் 2.0 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க போகுது. இவங்க சொதப்பாம விளையாண்டா நல்லா இருக்கும். சண்டை போடாம விளையாண்டா நல்லா இருக்கும். நேத்து ஒரு கான்செப்ட்ல குடுத்தாங்க இல்லையா? டைம் பேஸ் பண்ணி. இந்த வாரமும் அதாவது இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் பேஸ் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி ஏரியாவுல டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சிருக்காங்க. 5 பாட்டு ப்ளே பண்ணுவாங்களாட்டுக்கு. இப்போ ஒரு டீம் இருந்ததுன்னா, அதுல குறைஞ்சது 4 பேர் இருக்காங்க இல்லையா? அதுல 2 பேர வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளார அனுப்பிச்சுருவாங்க ஆக்டிவிட்டில. ஸோ இவங்க லிவிங் ஏரியாவுல இருக்கிற டிவி மூலியமா வந்து அந்த பாட்ட பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு ஆக்டிவிட்டி ஏரியாவுல இருக்கிறவங்களுக்கு சாங் ப்ளே பண்ணுவாங்க. அந்த சாங்குக்கு அவங்க டான்ஸ் ஆடணும். ஆனா, இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து சாங் என்ன அப்படிங்கிறது தெரியாது. வெறும் எம்ப்டியா அவங்களோட டான்ஸ் மட்டும் தான் தெரியணும். மொத்தம் 5 பாட்ட ஒளிபரப்புவாங்களாட்டுக்கு. அந்த 5 பாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். எத்தன மணி நேரத்துக்குள்ள இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதில ப்ரோமோவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சபரி, விக்ரம், அரோரா, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, எஃப்ஜே இவங்க இருக்கிற டீம் தான் ப்ரோமோவுல காமிச்சிருக்கிறாங்க. இவங்க 5 பாட்டுக்கு 4 பாட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுலயும் ஒரு பாட்டுக்கு 1 மணி நேரம் மேல போனதுனால பிக் பாஸே அந்த பாட்ட மாத்திட்டாரு. அதனால வந்து 2 1/2 மணி நேரத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. 5க்கு 4 கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னும் மத்த 3 டீம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.